வணக்கம், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ ஆல்? ஓகே. ஸோ ஏதோ ஒன்று நம்ம செஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நான் அதை செய்யலை, அக்கா தான் செஞ்சான், நான் செய்யலை, அவன் தான் செஞ்சான், நான் செய்யலை, இவ தான் செஞ்சான் சொல்லிட்டு நம்ம வந்து ஒருத்தர் மேலே ஒரு குற்றம் சாட்டுறோம் இல்லையா? இதுக்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம் தெரியுங்களா? வெல் டன், வெரி குட். பாஸ் த பக். பாஸ் த பக்குன்னு சொல்லுவோம். இதை பாஸ் த பக். ஸோ உங்களுக்கு பாஸ்னால் வந்து இன்னொருத்தர் மேலே போடுறது, அதை பாஸ் பண்ணுறது இல்லையா? இந்த பக்குன்றது அந்த குற்றத்தை. ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுனா, பிளேமிங் அதர்ஸ். பிளேம் பண்ணுறதுனா அவங்க மேலே குற்றம் சாட்டுறது இல்லையா? டேக்கிங் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அவர் ஆக்ஷன். நம்ம என்ன செஞ்சோன்றதுக்கு நம்ம தான் இதுக்கு காரணம்னு பொறுப்பெடுத்துக்கிறது இல்லை. நான் செஞ்சதுனால இது நடக்கலை, அவங்க செஞ்சதுனால தான் அப்படி நடந்துச்சு, அதனால தான் சரியாக செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் நம்ம பாஸ் த பாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாஸ் த buck, blaming others, taking no responsibility for our action or for one's action. Okay, இந்த பக்குக்கே வந்து இன்னொரு பொருள் இருக்குது. இது வந்து இடியம்ஸ்னு சொல்லுவோம். பாஸ் த பக்குன்றது. இந்த பக்குன்றது வந்து நவுனாக சொன்னால் என்ன சொல்லுவோம் சரிங்களா உங்களுக்கு? வெல் டன், வெரி குட். ஸோ இதுக்கு பல பொருள்கள் இருக்குது. அமெரிக்காவில் வந்து $1 சொல்லுவாங்க. $1 வந்து பேச்சு வழக்கில், பேச்சு மொழியில் வந்து பாக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து டாலர் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து பவுண்டு சொல்லுவோம் யுனைடெட் கிங்டத்தில், அங்கே டாலர் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து $1 சொல்லுவாங்க. கிமி பாக்ஸ், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சொல்கிறது வந்து இங்கே யுனைடெட் கிங்டத்தில் சொல்கிறது குவிட்னு சொல்லுவோம். QUID, குவிட்னு சொல்லுவோம். ஸோ அதே சமயத்தில் பாக்குக்கு வந்து இன்னொரு பொருளும் இருக்குது. அதாவது வந்து ஆண் மானோ இல்லை ஆண் முயலோ. ஸோ இந்த இது தெரியுதா உங்களுக்கு? இது வந்து கிட்டத்தட்ட முயல் மாதிரி இருக்குது, ஆனால் அது முயல் கிடையாது. அதில் முயலில் இருக்கிற ஒரு வகை. அதுக்கு வந்து ஹேர், HARE. நம்ம முடி சொல்லலை, HAIR, ஹேர்ன்றது முடி. இந்த பக்கத்தில் இருக்கிற இதுக்கு வந்து ஹேர்னு சொல்லுவோம். முயலுக்கு வந்து ராபிட்னு சொல்லுவோம். மானுக்கு வந்து டியர்னு சொல்லுவோம். ஸோ இதுவே ஆண் மானாக இருந்துச்சுன்னா, ஆண் முயலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து பக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்து சேர். எஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க, சேர். ஸோ எஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் சேர்னு சொல்லுவாங்க. அதே பெண் மானாக இருந்துச்சுன்னா இன்பிஷ், BICHE, இன்பிஷ். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது உபயோகமாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன படித்தோம்? நான் செய்யலை, அக்கா தான் செஞ்சால் சொன்னால் எப்படி சொல்லுவோம்? வெல் டன், பாஸ் த பக். பக்குன்றதுக்கு வேறு என்ன சொல்லலாம்?